தனஞ்சயன் பேசுகிறேன். வாட்ச் மை ஸ்டோரி இன் கனெக்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், வாட்ச் மை ஸ்டோரி எபிசோடில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நபர் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவர் வேற யாரும் இல்லை, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பாஃப்டா, தனஞ்சயன் சாரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சார், உங்கள் ஜேர்னி எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? பிஃபோர் பாஃப்டா, பிஃபோர் ப்ரொடக்ஷன் முன்னாடி எப்படி நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க? உங்கள் கதை என்ன? வாட்ச் யுவர் ஸ்டோரி. பெரிய லாங் ஸ்டோரி, பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சரிகமா HME. சரிகமா HMEன்ற கம்பெனியில், மியூசிக் கம்பெனி தான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது. 98 வந்து நான் ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங்காக ஜாயின் ஆனேன். 98 அப்போ ஜாயின் ஆகும்போது எனக்கு ரொம்ப அதுவரையும் நான் பார்த்தீங்கன்னா MBA படிச்சுட்டு கன்சாய் நெருலக் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நான் ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் சேல்ஸில் பண்ணேன். ஆனால் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு திடீர்னு வந்து சரிகமா HMEல ஒரு ஆஃபர் வந்த உடனே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இதில் வந்து நுழையதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அப்போ நிறைய படங்கள் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக ஜாயின் பண்ணி அங்கே தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பழக ஆரம்பித்தேன். அப்போ நாங்கள் வாங்கின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அலைப்பாயுதே, ரிதம், கண்டுகொண்டேன் இப்படி நிறைய படங்கள், மோனிஷா அண்ட் மோனலிசா அப்படின்ற படங்கள்லாம் மியூசிக் ரைட்ஸ்க்காக நிறைய வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 இயர்ல ஒரு 80 படம்லாம் வாங்குவோம். அந்த அளவுக்கு நான் பாம்பேல தான் இருந்தேன். சென்னை வருவேன், வீக்கெண்டில் வந்து பாடலெல்லாம் கேட்பேன். சினிமாவுடைய அறிமுகம் எப்படின்னா, ஒரு படத்தை பற்றியான அறிமுகம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த பாடல் கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா மியூசிக் கம்பெனியில் நாங்கள் வாங்கும்போது, ரைட்ஸ் கொடுத்து வாங்கும்போது நாங்கள் பாடல் கேட்கணும். ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்க, பாடலை போட்டு காமிப்பாங்க. பாடலை போட்டு காமிச்சு நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேலை பேசுவாங்க, அதுலேருந்து நம்ம வாங்குவோம். அப்போ தான் சினிமா பற்றியான ஒரு அறிமுகம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது 98. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்தேன். அதுக்கு பிறகு மோசல்வேர், அது பிறகு நான் வந்து UTV, டிஸ்னி UTVயில் போயிருந்தேன். இப்படி எல்லாமே போகும்போது என்னன்னா, நான் எங்கே போனாலும் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை தான் ஆப்ரேட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மட்டும் இருந்தேன். அதனால தான் நான் வந்து அப்படியே என்னுடைய டிரான்சிஷன் இருந்தது. நான் வந்து என்ன சொல்லுவாங்க, கார்பரேட் கம்பெனி எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ட்ராப்ரனர் அப்படின்வாங்க. என்டர்பிரினர் வேற, இன்ட்ராப்ரனர் வேற. இன்ட்ராப்ரனர் அப்படின்னா கம்பெனிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரினர் மாதிரி டெசிஷன் இருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனி தான் நான் போய் சேருவேன். நான் என்ன சொல்லுவேன், சார் நான் வந்து ஒரு இண்டிபெண்டனாக தான் ஆப்ரேட் பண்ணுவேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னை போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னுடைய ரூல்ஸ் வேறு, நான் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் ஆனஸ்டாக இருப்பேன், கம்பெனிக்கு இன்டெகிரிட்டியோட இருப்பேன். அது மட்டும் தான் என்னால் கேரண்டி பண்ண முடியும். ஆனால் டெசிஷன் நான் தான் எடுப்பேன். அதாவது நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த ஒரு என்டர்பிரினர்ஷிப்கான CEO எனக்கு வந்து பவர் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல இது பேசுறது விட்டு ஓகே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் வந்து மோசல்வேர் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2006 ஆரம்பிக்கும் போது 1 இயர்க்குள்ள கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 10,000 டைட்டில்ஸ் ரைட்ஸ் வாங்குவோம். டிவிடிக்கு வாங்கிட்டு 1 இயர்க்குள்ள லான்ச் பண்ண ஒரே கம்பெனி நாங்கள் தான். உலகத்திலே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 டைட்டில் லான்ச் பண்ணோம். அப்படி காரணமே வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் தான். அது வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருந்தே அப்படிதான். நான் எப்படின்னா என்டர்பிரினர்ஷிப்புடைய ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே அது இருக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது என்னன்னா, தீபாவளி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாரும் பசங்க விளையாட நினைப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பட்டாசு சிவகாசியில் வாங்கி நான் எங்கள் காலனியில் வியாபாரம் பண்ணுவேன். அப்பவே நீங்கள் அப்பவே 16 வயசுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் ஒரு காலனியில் பட்டாசு வியாபாரம் பண்ணுவேன். பட்டாசு வியாபாரம்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அடிப்படை. அப்போ நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதிகமான ப்ரைஸ் வைக்கக்கூடாது, நம்மளுக்கும் லாபம் கிடைக்கணும், ஸ்டாக் நின்றுடக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே வந்த விஷயம் தான் என்னுடைய என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி. அந்த என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியோட எக்ஸ்டென்ஷன் தான். நான் டிஸ்னி UTVயில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு டைமில் வந்து டிஸ்னி டேக் ஓவர் பண்ணாங்க. டிஸ்னி டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்தியன் சினிமா எடுக்கக்கூடாதுன்னு டிசிஷன் எடுத்தாங்க. அதாவது இந்தியன் லாங்குவேஜ் சினிமாவானா ஒன்லி டப்பிங் மட்டும் பார்த்துக்கலாம், அதாவது ஹாலிவுட் சினிமாவுடைய டப்பிங் மட்டும் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து பாம்பேல திருப்பி, அப்போ நான் சென்னை மூவ் பண்ணிட்டேன். அது வரையும் நான் பாம்பேல தான் இருந்தேன். சென்னை மூவ் பண்ணி ஒரு 5 வருஷம் இருந்துக்கும் போது என்ன சொன்னாங்க, இப்போ நீங்கள் திருப்பி பாம்பே வந்துருங்க, பாம்பே வந்துட்டு டப்பிங் படங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் பாருங்க. நம்மளுக்கு திடீர்னு வந்து கேள்வி, 2 கேள்வி தான், 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து திருப்பி நான் எம்ப்ளாயியாக டப்பிங் படங்களை, அதாவது ஹாலிவுட் படங்களை டப் பண்ணி அதை வந்து ஹிந்தியில் தமிழில் ரிலீஸ் பண்ணுறது. அதில் என்னுடைய கிரியேட்டிவ் ஒன்று இருக்குது. ஏன்னா டப்பிங்கில் கொடுத்துருக்குறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் நீங்கள் ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அப்படியே ரிலீஸ் பண்ணால் போஸ்டர் போடணும், அவங்க கொடுக்குற போஸ்டர் போடணும், இல்லைன்னா நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று நீங்கள் ஒரு பேக்கேஜ் எடுத்துருக்கிறவங்க, இல்லைன்னு சொன்னால் பாம்பே வந்துருக்கேன். நான் வீட்டில் கலந்து பேசும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த என்டர்பிரினர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டிடியூட், அப்போ ரொம்ப
வருஷமா இருந்துட்டே இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க எத்தனை வருஷம் மற்றவங்களுக்காக உழைப்பீங்க, இப்போ நீங்க வந்து உங்களுக்காக ஒன்று ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு கனவு நிறைய இருக்கு, நீங்க சொந்தமா பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம், என்னுடைய மனைவி என்னுடைய மகள் இருக்கு, நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்க வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் நான் என்ன பண்ணேன், அப்போ நான் முதல்ல எதுல இறங்கணும், எனக்கு தெரிஞ்ச தொழில் எதை இறங்கணும் அப்படின்னா சினிமா எடுக்கிறதுன்ற தொழில் கிடையாது. சினிமா எடுக்கிறதுன்றது கூட பணம் இருந்தால் யாருன்னா எடுக்கலாம்னு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி சொல்ல முடியாது. ஒரு என்டர்பிரினர்ஷிப்னா ஒரு லாங் லைஃபா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாடம் சொல்லி தருது, நான் கத்துக்கிட்டது எழுதுறது. அப்போவே நான் 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் என்னன்னா ஷேர் பண்ணுறது நிறைய பிடிக்கும். நான் கத்துக்கிட்டது எல்லாமே ஷேர் பண்ணணும். அந்த மெமரிஸ் இல்லை, நம்ம படிச்ச ஒரு விஷயம் நாலேஜ் ஷேர் பண்ணணும், நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும். என்னை வந்து ஃப்ரீ அட்வைஸ் வந்துட்டே இருப்பாங்க, எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மீட்டிங் கூப்பிடுவாங்க, சார் நம்ம மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றி சொல்லுங்க, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு பேச சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்ன கூப்பிடுவாங்க கெஸ்ட் லெக்சருக்கு. அப்படி நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிருக்கேன். அதாவது மும்பையில் பார்த்தீங்கன்னா விஸ்லிங் குட்ஸ் வந்து வீக்லி கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன், ஐஎம் போயிருக்கேன், இங்கே வந்து ஐஐடியில் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி. இங்கே வந்து நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது. அதெல்லாம் போய் நான் வந்து ஃபேவரட் டீச்சர் வாரம் என்ன கூப்பிடுவாங்க, வந்து டீச் பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தோணுது என்னன்னா, டிஸ்னி யூடியூப்ல இருக்கிற 2 ஆப்ஷன், ஒன்று நான் பாம்பே போய் திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும், இல்லைன்னா நான் சொந்தமாக கம்பெனியாக ஆரம்பிக்கணும் வரும்போது நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என் மனைவி சொன்னேன். சூப்பரான பிளான், ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படிதான் பாஃப்டா உருவான கதை அதுதான். அதாவது நான் தொடர்ந்து வேலையிலே இருந்திருக்கலாம், ஒரு சிஇஓவா கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். அதுவரையும் பாத்தீங்கன்னா எப்படின்னா, என்ன வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல HMV தனஞ்சயன் பேர் பேப்பர்லாம் வரும், நீங்க போய் போட்டீங்கன்னா கூகுள் பண்ணீங்கன்னா வரும் HMV தனஞ்சயன். அப்போ வந்து ஆர்டிகல் அப்படிதான் வரும். அடுத்தது மோசன் பேர் தனஞ்சயன் வரும் ஒரு 5 வருஷம். அடுத்ததை பாத்தீங்கன்னா UTV தனஞ்சயன் வந்து இருக்கும். அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லை, உங்க பிராண்ட் ஒன்று வேணும் இல்லை. அப்போ நான் வந்து சொன்னேன், அப்போ நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், அப்பதான் என்னுடைய ஓன் ஐடென்டிட்டியா இருக்கும் அப்படின்னு வரும்போது தான் பாஃப்டா. இப்போ வந்து பாஃப்டா தனஞ்சயன் என்ன சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. இது எங்களுடைய கிரியேஷன், நானும் என் மனைவியும் உருவாக்கணும் ஒரு கம்பெனியும் பிளான் பண்ணி அது எக்ஸிபிஷன் 2010 பேசி முடிச்சோடனே எனக்கு டைம் கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சொன்னாங்க, 6 மாசம் டைம் எடுத்துங்க, அந்த 6 மாசத்துல டிசைட் பண்ணுங்க, பாம்பே வரீங்களா இல்ல வந்து உங்க சொந்த இதை ஆரம்பிக்கிறீங்களா. நான் சொன்னேன், இல்ல நான் சொந்தமா ஆரம்பிச்சுக்கிறேன் சொன்னேன். 6 மாசம் கண்டினியூ பண்ணிட்டு 6 மாசம் நான் அங்கேயும் ஒர்க் பண்ணேன், இங்கேயும் ஒர்க் பண்ணேன். அப்படி பேரலா 2 பண்ண சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, அக்டோபர்ல நான் டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ண பிறகு சரி ஓகே நீ மார்ச் வரையும் இங்கே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. கடைசியா நான் முடிச்ச படம் வந்து இறுதி சுற்று. நம்புவீங்களா, படம் பேர் இறுதி சுற்று. நான் வந்து HMV இது டிஸ்னி யூடியூப்ல கடைசி படமா அமைஞ்சது இறுதி சுற்று. அது பிறகு நான் வந்து என்னோட என்டர்பிரைஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது இங்க ஆரம்பிக்கிறேன், பாஃப்டா ஆரம்பிக்கிறேன் மார்ச் ஏப்ரல்ல. ஆரம்பிச்ச பிறகு நான் முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்கின படம் பேர் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஜீரோ அமைஞ்சது. ஜீரோன்ற படத்தை தான் நான் முதல்ல வந்து என்னோட என்டர்பிரைஸ் ஜேர்னில டிஸ்ட்ரிபியூட் ஆரம்பிச்சேன். அது எப்படி சார் லாபமா இருந்தது? அது லாபமா இருந்தது. அது வந்து நல்ல ஒரு படம், அது அருமையான ஒரு படம். அந்த படத்துல நல்ல ஒரு தொடக்கமா அமைஞ்சது. ஸோ இறுதி சுற்றுல நான் வந்து டிஸ்னி யூடியூப்ல முடிச்சுட்டு ஜீரோல ஆரம்பிச்சேன். அந்த ஜீரோல இருந்து இப்போ பயணம் போயிட்டு. What is the meaning of BAFTA, sir? BAFTA வந்து ப்ளூ ஓஷன் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அகாடமி. அதுதான் அப்ரிவேஷன் தான் BAFTA. BAFTA ப்ளூ ஓஷன் அப்படின்னா இங்க ஒரு புக்கே இருக்கீங்க பாத்தீங்கன்னா, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் எழுதுனது. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து எல்லாமே இப்ப இருக்கிற மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் ஓஷன் சொல்லுவாங்க, நிறைய பேர் க்ரௌட் ஆவாங்க. ப்ளூ ஓஷன்ன்றது உங்களுக்கான ஒரு தனி ஓஷனை கிரியேட் பண்ணி அங்க நீங்க மட்டுமே ஸ்விம் பண்றது. ஸோ உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணோம், முதல் முறையாக லேர்ன் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அப்படின்னா. இங்கே வந்து டீச்சர்ஸே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். அதாவது பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் மகேந்திரன் சாரில் தொடங்கி பாக்யராஜ் சார்லேருந்து எல்லாமே, சேரன் சார், ராம் சார், சசி இப்படின்னு எல்லாருமே வந்து டீச் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபில் பி கண்ணில் தொடங்கி மகேஷ் முத்துசாமி, ரமேஷ் குமார் இப்படி எல்லாம் லெஜெண்ட்ஸ் வந்து டீச் பண்ணாங்க. அதே மாதிரி எடிட்டர்ல பி லெனின், ஆக்டர் நாசர் சார் இப்படி எல்லாம் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. All are masters. All are masters. So the baseline BAFTA Blue Ocean Film and Television Academy learn from masters. அந்த கான்செப்ட் தான். இது வந்து யாருமே பண்ணது இல்ல, பாம்பேல இல்ல, இன்டர்நேஷனலி யாரும் பண்ணது இல்ல. You made a unique style. எங்களோட இது என்ன சொன்னோம், இங்க வந்து நிறைய பேர் டீச் பண்ணனும் வரணும் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்பேன், என் மாணவர்கள் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆர் யூ மாஸ்டர் கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் கேட்பேன், இல்ல சார் நான் மாஸ்டர் இல்ல சொல்லுவேன். அப்ப நான் எப்படி உங்களுக்கு முடியும்? ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நம்பி வரதுக்கு காரணம் என்ன, இன்ஸ்டிடியூட்டுக்கு they want to learn from the masters. மாஸ்டர்னா குரு. குரு என்பவர் பிராக்டிஸ் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆகி ஒரு மாஸ்டரா உருவாக்குறாரு. அவர் வந்து டீச் பண்ணும்போது இருக்கிற மரியாதை வேறு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து லேர்ன் ஃப்ரம் மாஸ்டர்ஸ். எங்களுக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயினே அதுதான். கன்ஸ்ட்ரெயின் என்ன அர்த்தம்னா, நாங்க மாஸ்டர் இல்லாமல் யாரும் டீச் பண்ண முடியாது. ஒன் மோர் திங் சார், ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு சார். ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பாஃப்டால பாத்தீங்கன்னா 3 lakhs இருந்து 4 lakhs ரேஞ்ச் இருக்கும் 1 year
இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிப்ளமா கோர்ஸ், அந்த மாதிரி சர்டிஃபைட் கோர்ஸ் யூனிவர்சிட்டி டிப்ளமா கோர்ஸை பண்ணிட்டோம். இது வந்து மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா, அவங்களோட டிப்ளமா அவங்களோட சைன் அப் பண்ணி அவங்க டிப்ளமா தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தரோம். ஸோ 1 year கோர்ஸ் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. 1 year முதல்ல பண்ணல, 2வது வருஷம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களோட கோர்ஸ் பார்த்தாங்க, வந்து ஸ்டடி பண்ணி அவங்க வந்து நாங்கள் டிப்ளமா தரேன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் 1 year டிப்ளமா கோர்ஸ், ப்ராப்பர் டிப்ளமா. இட்ஸ் டிஎஃப்டி. நாங்கள் டிஎஃப்டி வந்து நாங்கள் தர ஆரம்பித்தோம். பட் இது மோர் தென் மணி. என்னன்னா இங்கே படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இப்போ அடுத்த கட்டமாக படம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் படம் எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு 3 பேர் படம் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் எல்லாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு பெருமையான விஷயம் என்னன்னா இங்கிருந்து படிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, அங்க என்ன சொல்றாங்க, வெல் ட்ரெயின்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து வராங்க. இங்க வந்து இன்ஃபேக்ட் ஃபீட்பேக் நிறைய டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்க ரெடியாவே இருக்காங்க, உடனே டைரக்ட் பண்ணலாம் படம். இது அசிஸ்டண்டா வரதுன்றது கொஞ்சம் ஒரு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், அதர்வைஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பர்டீஸ் சொல்லலாம். ஏன்னா இங்க டீச் பண்றது பாத்தீங்கன்னா இன்டென்ஸா இருக்கும். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 9:30 to 6 o'clock வரையும் ஹெவியா போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து 1 yearக்குள்ள எவ்வளவு நாலேஜ் கொடுக்கணுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். அதனால இங்க வந்து டைம் பாஸ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஏதோ வந்தோம் போனோம் அப்படிலாம் அப்படி நடக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. ஏன்னா தே லேர்னிங் ஃப்ரம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட. அவங்களும் அந்த கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இன்டென்ஸான ஒரு கோர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒவ்வொருத்தரையும் வரும்போது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பேரலா என்னுடைய பிசினஸ் போயிட்டு இருக்கு, என்னுடைய சினிமா பிசினஸ் போயிட்டு இருக்கு, நான் படம் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய ஷூட்டிங்ல ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இப்போ கபடதாரி படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டே நைட்ல எல்லா நாளும் அந்த ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபுல் இண்டக்ஷன் அவங்களுக்கு. அவங்க படம் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, படம் ஃபுல்லா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை எடிட்டிங்ல ஃபுல்லா பார்ப்பாங்க. படத்தை வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல காமிப்போம். கதை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த படம் என்ன படம், கதையை பாருங்க, அது பிறகு டெவலப் ஆன பிறகு படம் எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். அதாவது ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து, பவுண்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்து எப்படி உருவாகி ஒரு ஃபைனல் படமா வந்திருக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஒரு படத்தை வந்து நாங்கள் ஃபுல்லா எப்பவுமே பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு படத்தை தொடங்கிடுவோம். அந்த படத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வருவாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் அப்புறம் ஷேர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், நான் தைரியமா ஷேர் பண்ணுவேன். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை பண்றாரு, பிரச்சனை பண்றாரு, ஷூட்டிங் என்ன பிரச்சனை வருது, எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா எத்தனை பிரச்சனை வரலாம், அது எல்லாம் அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கும். நான் சொல்லுவேன் ஒரு படத்துக்கும் புதுசு புதுசா பிரச்சனை வரும். ஸோ அந்த புது பிரச்சனைலாம் பார்த்துக்கும், நீ தெரிஞ்சுக்கும், அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாலேஜ் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலான நாலேஜை ஒரு படம் மூலமா அவங்க டிராவல் பண்ணிப்போம். இந்த நாலேஜ் வந்து யாருமே கொடுக்க முடியாது. ஒரு படம் ஃபுல்லா டிராவல் பண்ற நாலேஜ் யாரும் கொடுக்க முடியாது. படம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு அதனுடைய என்ன ஒன்லைன் ஆர்டர் போட்டு அந்த ஷார்ட் டிவிஷன் போட்டு எல்லாமே பார்ப்பாங்க. எப்படி ஒரு படத்தை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் பார்ப்பாங்க. ஷூட்டிங் பார்த்த பிறகு எடிட்டிங்ல பார்ப்பாங்க. எடிட்டிங் பார்த்த பிறகு அவங்க வந்து ஃபைனலா மிக்ஸ் ஆகி வரும்போது படம் வரும்போது வா இப்படி ஒரு படம் மாறுதா அப்படின்ற என்டையர் மாற்றம் இருக்குல்ல, அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரீனோட மாற்றத்தை அவங்க பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை நான் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தருவோம் பாஃப்டா. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் உங்களுக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் தான். ஏன்னா லைவான ஒரு படத்தை பார்க்குறாங்க, அதுவும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை, தேர் வாட்சிங் ஃபீச்சர் ஃபிலிம், கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான திரைப்படத்தை பார்க்குறாங்க. அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம். அதை விட முக்கியமான விஷயம்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது நாங்கள் வந்து எப்பவுமே ஃபீட்பேக் இருக்கும், ஃபுல்லாக எழுதி கொடுக்க சொல்லுவோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நான் போஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 to 5 தான். 4.5 to 5. proud to say that. I'm proud to say that. அதாவது அவுட் ஆஃப் 5 நான் ரேட்டிங் கேட்டேன்னா 4.5 இல்ல 5 ஜெனியூனா சொல்லிடுவாங்க. ஜெனியூனா சொல்லுவாங்க. சார் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஜெனியூனா இருந்தீங்க, அதாவது இவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்ணோம், உனக்கு எல்லா நாலேஜ் கிடைக்கணும்னு நீங்க ஜெனியூனா இருந்தீங்க. நாங்க ஜெனியூனா இருந்தா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நாங்க சோம்பேறித்தனம் பிளஸ் வந்து நிறைய விஷயம் இருக்கலாம். ஆனா நீங்க ஜெனியூனா இருந்தீங்க. நீங்கன்னா பாஃப்டா மாஸ்டர்ஸ் ஜெனியூனா எல்லா விஷயத்தையும் இம்பார்ட் பண்ணணும், எல்லா நாலேஜும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. அந்த வகையில we will give you 5 out of 5 இல்லனா 4 out of 5. சில விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க, பட் ஆனா ஓவரால் அவங்க கொடுக்குற ரேட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லுவாங்க பாஃப்டா இஸ் த மோஸ்ட் சின்சியர் அண்ட் கமிட்டட் இன்ஸ்டிடியூட். இந்த லைன் தான் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன். நம்ம வந்து சின்சியரிட்டி இஸ் தி சோல் ஆஃப் சக்சஸ் சொல்லுவாங்க. அவங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சின்சியரா இருக்கணும். இதுதான் ஒரு என்டர்பிரினர்ஷிப்கான சக்சஸ் உடைய அடிப்படை நான் சொல்றேன். உங்க கஸ்டமர், உங்களோட கிளையண்ட், உங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒரே லெவல் தான். ஒரு கஸ்டமர், ஒரு கிளையண்ட், இல்லை ஒரு என்ன சொல்றது ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாருமே நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு கஸ்டமரை தான் பார்ப்பேன். அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அடுத்த கட்டமா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. இப்போ எங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஃபரன்ஸ் பண்ணி இங்கே போங்க தான் சொல்லுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க பாஃப்டால போங்க, சார் பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க.
ப்ளீஸ். தேங்க்யூ சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் பாஃப்டா இந்த கிரியேட்டிவ் கன்சல்டன்ட் ஃபார் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், உங்கள் ஜேர்னி இன்னும் நிறைய போகட்டும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி அண்ட் யுவர் ஜேர்னி. ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார்